நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பெண் தேடக்கூடியவர்களை பார்த்து மார்க்கப்பட்டுள்ளவளை மணமகளாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். மாப்பிள்ளை தேடக்கூடியவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இதா ஹதுப இலைக்கும் மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு, யாரிடத்திலாவது மார்க்கப்பற்றும் நல்ல குணமும் இருக்குமானால் ஃபஸப்திஜூஹு, திருமணம் செய்து கொடுத்து விடுங்கள். நீங்க அப்படி கொடுக்காமல் தள்ளி போட்டால், தாமதப்படுத்தினால், பிற்படுத்தினால், தகுன் ஃபித்ரத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் கபீர், பூமியிலே பெரும் குழப்பம் ஏற்படும், பூமியிலே வெறும் விஷமத்தனம் பெரிதாக ஏற்படும் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். பொதுவாக சஹாபாக்களிடம், இஸ்லாத்தினுடைய மூத்த முன்னோடிகளிடம் ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு பெண் வாழ்க்கைக்கு தகுதியாகிவிட்டால் உடனே திருமணம் செய்து கொடுத்து விடுவார்கள். வேறு எந்த காரியங்களும் திருமணத்தை தள்ளி போடாது. ஒரு திருமணம் ஆகி விதவையானாலும் உடனே கட்டி கொடுத்து விடுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸாவின் கணவர் வஃபாத் ஆகிவிட்டார் சிறிய வயதிலேயே. குனைஸ் இப்னு ஹுதாஃபா அஸ்-ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் போரிலே கலந்து கொண்ட சஹாபி, மீண்டும் உஹது போருக்கு வந்த போது ஒரு காயம் ஏற்பட்டது. இந்த காயம் ஆறவே இல்லை. மதீனாவிலே அவர் அந்த காயத்திற்கு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்க பலன் இல்லாமல் அந்த காயத்தின் காரணமாகவே உஹது முடிந்த சில நாட்களுக்கு பிறகு அவர் வஃபாத் ஆகிறார். வஃபாத்தாகி இத்தா முடிந்ததுதான் தாமதம். இளவயது பெண் என்று பார்க்காமல் எங்காவது திருமணம் செய்து கொடுத்து விட தந்தையாகிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக முயற்சி மேற்கொள்ளுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே போய் சொன்னார்கள், எனது மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யோசிப்பதாய் சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டார்கள். சில நாட்கள் கழித்து மீண்டும் சந்தித்து என்ன ஆச்சு என்ற போது, இப்போதைக்கு எண்ணமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். விடவில்லை. பதில் கிடைத்தவுடன் அடுத்து போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் நின்றார்கள். எனது மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள். கேட்டது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அறிவிப்பு சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது போல் பதிலும் சொல்லவில்லை, நகர்ந்து விட்டார்கள். எதுவும் சொல்லவில்லை, போய்விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஒருவேளை வஹி வருமானால் திருமணம் செய்வார்கள். ரசூலுல்லாஹும் ஒன்றும் சொல்லல. ஒரு பெண் திருமணம் செய்து கொடுக்கப்படாமல் இருப்பதை பெரும் சுமையாய் கருதிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு சில நாட்களுக்கு பின்னாலே வஹி வந்தது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்ஸா அம்மாவை மணமுடித்ததற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் சொன்னார்கள், நீ என்னிடத்திலே திருமணம் செய்து கொள் என்று சொன்ன போது நான் பதில் பேசாமல் இருப்பது என் மீது உனக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆமா கோபம்தான் சொன்னார்கள். வஹி வரும் வரை நான் காத்திருந்து வஹியில் பெருமானார் திருமணம் செய்வதில்லை என்று முடிவானால் தான் நான் பதிலே பேச முடியும். அதனால் நான் எந்த பதிலும் பேசவில்லை. கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், ஒரு இளவயது பெண்ணோ அல்லது 20க்கும் 30க்கும் இடைப்பட்ட வயதிலே வாழ்விழந்து விட்ட ஒரு பெண் காலம் முழுவதும் அப்படி வைக்கலாகாது. திருமணம் ஆன பெண்ணாகட்டும், ஆகாத பெண்ணாகட்டும், விதவையாகட்டும், கன்னி பெண்ணாகட்டும், கணவர் வஃபாத்தானவராக இருக்கட்டும் அல்லது விவாகரத்தான பெண்ணாக இருக்கட்டும், அவர்கள் இன்னொரு திருமண வாழ்க்கையில இணைந்தாக வேண்டும். இதுவரை கல்யாணம் ஆகாத மாப்பிள்ளைகளாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விரைவாக திருமணம் செய்ய வேண்டும். சர்வ சாதாரணமா இன்னைக்கு 24, 25, 27, 28, 30 என்றெல்லாம் மாப்பிள்ளைகளின் வயதை கூட்டி விடுகிற சமூகம் இது. பெண்களை கூட படிப்பு உள்ளிட்ட வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை காட்டி ஒரு பெண் கன்னிப்பெண்ணாக அவள் 28 வயது வரைக்கும் காத்திருக்கக்கூடிய முதிர் கன்னிகள் சமூகத்தில் நிறைய இருக்கிறார்கள். இது தவறானது மட்டுமல்ல, ஆபத்தானது, அபயமானது. இது சரியில்லாது. ஷரியத்தின் பார்வையில்
நீங்கள் பிற்படுத்த வேண்டாம். இந்த வார்த்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். பொதுவாக தங்களை சந்திக்க வரக்கூடிய யாராக இருந்தாலும் திருமணமாகிவிட்டதா என்று கேட்பது பெருமானாரின் பாணி. அவர் இல்லை என்று சொன்னால் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாணியாக இருந்தது. எனவே தாமதமாக்கப்படுகிற திருமணங்கள் நல்லதல்ல என்பது இந்த சமூகம் முக்கியமாய் உணர வேண்டிய ஒரு செய்தி. இன்னொரு செய்தி,